என்னுடைய அன்பான வணக்கம். மரியாதைக்குரிய அற்புத விஞ்ஞானி அண்ணாமணி என்கிற அந்த மாபெரும் அறிஞரை பற்றி நாம் பேசுவதற்கு இந்த புயல் மழையை விட ஒரு சரியான சந்தர்ப்பம் கண்டிப்பாக இல்லை. ஏனெனில் நீங்கள் பார்க்கிறீர்கள், தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நான் வசிக்கின்ற இந்த கடலூர் மாவட்டத்தில் மழை என்பதும் புயல் என்பதும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிகழ்வாக இருந்த பொழுது தானே புயல் காலகட்டத்தில் தான் நான் கவனித்தேன். ஹைட்ரோகிராஃப் என்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அப்போது ரமணன் பேசிக் கொண்டே இருக்காங்க. அதே மாதிரி பிரசிபிடேஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டே இருக்காங்க. இந்த இரண்டு சொற்களையும் தற்போதும் கூட பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு சொற்களையும் அறிவியலுக்கு அறிமுகம் செய்தவர் பெயர் தான் அண்ணாமணி. இது வந்து நான் மிக மிக ஒரு அருமையான ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுவேன். இந்த சோலார் அமைப்பு அங்க வந்து பேனல்ஸா போட்டு என்எல்சிக்கு அது லைட் கொடுக்குது. அவர்கள் தயாரிக்கும் மின்சாரத்தை அவர்கள் பயன்படுத்துவதில்லை, அது மற்றவர்களுக்கு. அந்த சோலார் பேனல்ஸ முன்மொழிந்து அதனுடைய பட்ஜெட்டிங் இந்த கான்சியஸ்குள்ள போய் நீங்க போய் எட்டி பார்த்தீங்கன்னா அதுல என்ன தெரியுதுன்னா 72ல அண்ணாமணி தான் அதற்கு சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று. எனவே அண்ணாமணி என்கிற இந்த விஞ்ஞானி நேரடியாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு பெண் விஞ்ஞானி, இந்தியாவின் தலை சிறந்த இயற்பியலாளர்களில் ஒருவர். யார் இவர்? ஏன் இவரை பற்றி நாம் அதிகம் அறியவில்லை? நம்முடைய பாடப்புத்தகங்கள் எல்லாம் இவரை பற்றி மௌனம் சாதிக்கின்றோம். கல்லூரி அளவிலே இன்னைக்கு மெட்ராலஜி படிப்பவர்கள் கூட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வரும்போதுதான் அண்ணாமணியை தொடுகிறார்களே தவிர அடிப்படையில் அவருடைய உழைப்பை காலம் காலமாக நாம் அறியாமல் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதற்கான வாய்ப்பை அறிவியல் பலரை நமக்கு கொடுத்திருக்கிறோம். அண்ணாமணி அவர்கள் 1918 பிறந்தவர். ஆகஸ்ட் 23. அவர் பிறந்தது பீர்மேடு, திருவாங்கூர், கேரளா. அங்க வந்து அவங்க தந்தை பயங்கரமான ஒரு பணக்காரர். அவங்க ஒரு பெரிய ஒரு ஏலக்காய் எஸ்டேட் வைத்திருந்தார். அதே சமயத்தில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்றார் தந்தை. இவங்க வந்து 7வது குழந்தை. மொத்தம் 8 பேரு, 3 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ். முதல்ல வந்து 7வது குழந்தையாக இவர் பிறந்து அந்த குடும்பம், அந்த சூழல் எப்படி இருக்கு என்பதை நான் பார்த்தேன். விஜயாமணி தான் அம்மா. தாயோடு ஒட்டி கொண்டு அவர் எப்படியோ அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த வீட்டில் முடையல் பள்ளிக்காள் மணி என்கிற அந்த மனிதர்களுடைய வீட்டில் முதல்ல மலையாளம் கற்றுக்கிறார். மலையாளம் பேச கற்றுக்கொள்வது தாய்மொழி. மலையாளத்தை வாசிக்க கத்துக்கிறாங்க. இதன் மூலியமா ஒரு 5 வயசுலயே வாசிப்புக்குள்ள வந்துட்டாங்க. புத்தகம் படிக்கின்ற ஒரு பெரிய ஒரு வழக்கத்துக்கு நடக்கிறது. 7 வயசா இருக்கும் பொழுது லைப்ரரி விசிட். திருவாங்கூர் லைப்ரரிக்கு குட்டி சைக்கிள் வாங்கி கொடுத்ததுனால அதுல போயிடுவாங்க. அங்க இருக்கிற மலையாள புக்கெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுது. 8 வயசா இருக்கும்போது முதல் சம்பவம். 8 வயசு 1925. அப்போ வந்து எல்லாருக்குமே அந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா 8 வயசுனாக்க நகை வாங்கி தருவாங்க. அப்போ வந்து அண்ணாமணிக்கு 2 வைரம் உள்ள ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு வைர தோடுகள் அப்பாவால. ஐய இதெல்லாம் எனக்கு வேணும் என்று அவர் அதை மேசையிலே விட்டிருந்தார். எனக்கு பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா என்கிற புத்தகம் என்று பிடிவாதம் பிடிக்கும். 2 நாள் 3 நாள் மூஞ்சியை தொங்க போட்டுக்கொண்டு குழந்தை தன்னோடு பேசலையே என்கிற கவலையோடு அதை ஆர்டர் பண்ணி 22 வால்யூம் கொண்ட, அப்போது 22, இப்ப நிறைய இருக்கு, ஆனா அன்னைக்கு 22 வால்யூம்ஸ் இருக்கிற அந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவை எப்படியோ எங்கெங்கோ அலைந்து திரிந்து சுற்றி பாம்பேல அது கிடைத்து ஒரு ஆளை வாங்கிட்டு வர சொல்லி அதை அண்ணாமணிக்கு கொடுத்தார் தந்தை. இப்படி ஒரு தந்தை முடியாதுன்னு சொல்லிட்டு போல. அதை பெற்றுக்கொண்டு அந்த 22 புக்கை தலையில வைத்துக் கொண்டு தூக்க முடியாமல் வீடு முழுக்க சுற்றி வராங்களாம் அண்ணாமணி. இத்தனை புத்தகம் எனக்கு என்று கத்திக்கொண்டே சுற்றி வந்தார்.
அப்படித்தான் அவருக்கு வாசிப்பு வாழ்க்கை. அப்போ 8 வயசுல ஆங்கிலத்திற்குள் நுழைந்து விட்டார். அதன் பிறகு அவரை கொண்டு போய் ஈஸ்ட் ஹைனஸ் மகாராஜா ஸ்கூல்ல சேர்க்கிறார் திருவாண்டர். அப்புறம் அவங்க அப்பா டிரான்ஸ்பர் வர்றதுனால அல்வால இருக்கிற கிறிஸ்துவ மகிழாலயம் பள்ளியில சேர்க்கிறார். கிறிஸ்துவ மகிழாலயம் பள்ளியில அங்க ஒரு சிஸ்டர் ஜோஸ் மரியா, அவங்க இந்த அம்மாவுக்கு புக்வாம்னே பேர் வச்சிருக்காங்க. இப்படி எல்லா புக்கையும் படிச்சு எக்ஸாஸ்ட் பண்ணிட வேண்டியது, இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ மகாத்மா காந்தியடிகள் இந்த வைக்கம் போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக காந்தியின் போராட்டத்தை வேடிக்கை பார்க்க கூட போகாமல் எல்லாரும் இருந்த பொழுது அண்ணாமணி அங்கு சென்று வேடிக்கைப்பார். அண்ணாமணியின் புகைப்படத்தையும் அதுல அழகான ஒரு ஓவியத்தையும் பின்னால் எழுதியிருக்கிறத பாருங்க. என்ன அருமையான வாக்கியங்கள். இந்த சொற்றொடருக்கு சொந்தக்காரர் ஒரு மாமனிதர், அவர் பேர் ஆலிவர் ஆஸ்வால்ட், மெட்ராலஜியில வேர்ல்டு நம்பர் 1 அவரு. எங்க ஊர்ல இப்படி ஒரு அண்ணாமணி இல்லை என்று வருத்தப்பட்டு அயல்நாட்டை சேர்ந்த ஒருவர் அழகாக அண்ணாமணியை பற்றி. அண்ணாமணியினுடைய இந்த புகைப்படத்தின் பின்னணியில் இருப்பதை பார்த்தீர்களா? நம்முடைய காற்றாலைகள், அவருடைய கண்டுபிடிப்பு. அதற்கு முன்னால் என்ன இருக்கிறது பார்த்தீர்களா? சோலார் பேனல்ஸ். இந்த இரண்டும் இல்லாமல் அண்ணாமலையை நினைக்கும் அப்படிப்பட்ட அறிஞர். அப்போ வைக்கத்துக்கு அவர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்துவதற்காக காந்தியை பார்த்து அந்த வயசுல ஸ்கூல் படிக்கும்போது இனி கதராடை தான் உடுத்துவேன் என்றும் நான் ஒருபோதும் நகை அணிய மாட்டேன் என்றும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி தான் அவருக்கு நகை, வேற எதுவும் கிடையாது. அவர் கதர் ஆடையோடு தான் இருக்கிறார். இது ஒரு முக்கியமான சம்பவம். 1935 சம்பவம் நம்பர் 2. வீட்டுல ஆண் குழந்தைகளாக இருந்தால் பெரிய பெரிய பதவிக்கு போற வரைக்கும் படிக்க வச்சுக்குவாங்க. 2 பேரு ஆல்ரெடி ICS. பெண் குழந்தைகளா இருந்தா பிக் ஷாட்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி இவருடைய அந்த இடம் வருது. 17 வயசு 1935 திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார். அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இவருக்கு கல்யாணம் பண்ணிப்பதை போய் மறுக்கிறாரே, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுவும் அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிரியன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ். சிரியன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ங்கிறது ஒரு ஜூயிஷ் கிறிஸ்டியானிட்டி ஃபோரம்ல இருந்து வந்தது. ஜெருசலம்ல நேரடியாக உருவான கிறிஸ்டியானிட்டி அது. அதுல ஜாக்கோபைட் சர்ச் என்று அதற்கு பெயர். அந்த ஜாக்கோபைட் சர்ச் வழியாகத்தான் அவங்க அதை அடைந்தார்கள். செயின்ட் கேதரின் தான் அவங்களுடைய செயின்ட். இப்படி வந்த சர்ச் அது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட் தாமஸ் சர்ச் பேரு. அது ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸா, ஹைலி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா திருமணம் செய்துக்காம இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. வீட்டுல அவங்க ஒரு வாரமா சாப்பிடுறது இல்லை, ஒண்ணும் இல்லை. பார்த்தா 3 நாளா வீட்லயே இல்லை. வீட்லயே இல்லையா, ஐயோ எங்க போனாங்கன்னு தெரியலையேன்னு கவலைப்படுங்க. அவருடைய தந்தை, அந்த பொண்ணோட தந்தைக்கு அவர் எங்க இருக்காருன்னு ஒரு நாள் திருவாங்கூர் ஜெனரல் லைப்ரரியில சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கு. பக்கத்துல திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா உட்காந்து. அப்படி அவர் கண்டுபிடிச்சு அங்க போயிட்டார். அங்க போயிட்டு ஏமா வீட்டுக்கு வராம வீட்டுக்கு வந்ததும் ஒரு எங்கெல்லாம் பெண்கள் கல்லூரி இருக்குன்ற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்து கொண்டு பொண்ணு முன்னாடி போட்டேன், நீ படிக்கலாம், கவலைப்படாது, இப்போ உனக்கு திருமணம் இல்லை. அப்போ she wanted to become a doctor first. ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா இந்தியாவில் அப்போ மெடிக்கல் படிப்பு என்பது மிக மிக குறைவு, ரொம்ப குறைவு. அப்போ அவங்க பிசிக்ஸ் படிக்கிறேன் பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸ்ல ஜாயின் பண்ணாங்க. பிரசிடென்சி காலேஜ் மெட்ராஸ்ல மகிழாலயம் பள்ளியில இருந்து போய் ஜாயின் பண்றாங்க. காட் பிசிக்ஸ் ஆனர்ஸ் டிகிரி ஃப்ரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அப்போ அந்த பிசிக்ஸ் படித்த ஆண்டுகள்ல இவங்க நிறைய முதல் மதிப்பெண் பெற்றதுனால நல்ல ஒரு பேரு. அந்த பேரோட இவங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சுருந்தாங்க. வேலைக்கு போயிடுவோம் முடிவு பண்ணி
உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ரோட்ல இப்ப இருக்கு சென்னையில. அங்க வந்து ஒரு லேப் டெமான்ஸ்ட்ரேட்டரா ஜாயின் பண்றாங்க. லேப் டெமான்ஸ்ட்ரேட்டரா ஜாயின் பண்ண உடனே அப்பதான் அவங்களுக்கு புரியுது, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் காலேஜுக்குள்ளே இருக்காங்க, இருந்து அங்க வந்து பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றாங்க லேப்ல, தனக்குத்தானே பண்றாங்க முதல்ல. அப்பதான் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, தேர் மை ரியல் லேர்னிங் டுக் பிளேஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸ்பெக்ட்ராமீட்டரை தொடச்சு வைக்கிறதுல இருந்து இது பண்றதுல இருந்து ஓவர் ஆயில் பண்றதுல இருந்து அனைத்து வேலைகளையும் தானே செய்ய வேண்டும் என்று கை வைத்து புரிந்து கொள்கிறார். இதுதான் ஒவ்வொரு சயின்டிஸ்டுக்கும் தேவை. ஒரு மெக்கானிக் அவர் வந்து பிஇ முடிச்சிட்டாரு சார், காரை கொண்டு போய் அது ஆஃப் ஆயிடுச்சு, அவருக்கு ஒன்றும் தெரியல. நேரா வந்து ஒரு கார் மெக்கானிக், அவர் 10வது கூட படிக்கல, அரை டவுசர் போட்டுட்டு இருக்காரு, டக்குன்னு ஒரு இதை போட்டு அடியில படுத்துட்டாரு. ஆனா நம்ம மெக்கானிக் பிஇ முடிச்சவரு இதுதான் நம்ம கல்வியினுடைய பிரச்சனையா இருக்கு. ஆனா அதை மீறி இவங்க தன்னுடைய லேப்ல முதலில் தனக்கான அனைத்தையும் அடைந்தார். அப்படி அடைந்த ஒரு காலகட்டம் மிக அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ அங்க என்னன்னாக்க எலினார் ரிவர்ட் அப்படிங்கிறவங்க தான் அங்க வந்து பிரின்சிபல். எலினார் ரிவர்ட் 1938 அங்க பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் மேடம் வந்து இவங்க லேபுக்கு வந்து இவங்களோடய இருப்பாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து நிறைய பண்ணுவாங்க, நிறைய படிப்பாங்க. ஏன்னா எலினாருடைய அறையில் இருந்த அனைத்து புத்தகங்களையும் படித்து இவர் முடித்து விட்டார். லைப்ரரியில இந்த புக் எல்லாம் வாங்கணும், அந்த புக் எல்லாம் வாங்கணும் லிஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல தோழிகள் ஆனார். இந்த தோழமை ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். எலினாரோடான தோழமையில எலினார் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் கூப்பிட்டு, நீ வந்து இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ பெங்களூருக்கு போ, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல போய் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருக்காங்க, நீ போய் எழுதுன்னு. இந்த அம்மா தனியா பெங்களூர் போகுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இட்ஸ் an acid test. அந்த காலகட்டத்துல ஒரு ட்ரெயினை பிடிச்சு ஒரு கல்லூரி மாணவி முடிச்சுட்டு வேலை பார்க்குற ஒரு பெண்மணி தனியா தைரியமா ட்ரெயின்ல போய் பெங்களூர்ல இறங்கி ஐஏஎஸ் போகணும், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். இதெல்லாமே ஒரு பெரிய அனுபவம்னு அவங்க எழுதுறாங்க. எனக்கு அது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது. அங்க போயிட்டு டெஸ்ட் எழுதுறாங்க. சர் சி வி ராமன் வந்து அப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை பத்தி சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வடிவமைத்து அதை கட்டி மேலே கொண்டு வந்தவர் ஜம்ஷெட்ஜி டாடா, தெரியும் ஜம்ஷெட்ஜி டாடாவை தெரியும். அதே மாதிரி மகாராஜா கிருஷ்ணராஜ வாடையாரை எல்லாருக்கும் தெரியும், மைசூர் மகாராஜா, 4வது மகாராஜா. இவர்கள் இருவரும் இணைந்துதான் அதை உருவாக்கினார்கள். 371 ஏக்கர்ல பிரம்மாண்டம். அது ராமன் அங்கதான் தலைமை வகித்துக் கொண்டிருந்தார். தலைமை வைத்துக் கொண்டிருந்த ராமன் திடீரென்று ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில சிக்கி 38ல ராமனை நீக்குகிறார்கள். அப்போ ஜேசி கோஷ் என்பவர் அங்க டைரக்டர். ராமனுக்கு கீழே ஆய்வு செய்வதற்கு தான் டெஸ்ட் வச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. யாருக்கு? அண்ணாமலை. அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல அண்ணாமலை தான் செகண்ட் ரேங்க் அப்படின்னு ராமன் அறிவித்தார். ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வாங்கினாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின அண்ணாமணி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பொண்ணா அப்படிங்கிற பிரச்சனை. இது அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனை. ஆனா இப்பவும் அண்ணாமணியினுடைய அந்த மார்க்கை முறியடிக்க முடியவில்லை என்கிற ஒரு பேச்சு ஐஐஎஸ்ல இருந்தது. 1940ல ராமன் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ராமன் ஆய்வுகள் செய்ய தனக்கு கீழே ஒரு உதவியாளராக முதலில் அவரை வைத்துக் கொண்டு அவருக்கு ஃபெலோஷிப் வாங்கி கொடுப்பதற்காக ஆய்வுகளில் ஈடுபட சொன்னார். ஆய்வுகளில் ஈடுபட சொல்லிவிட்டு சி வி ராமன் அவரை அழைத்து அந்த பாக்ஸ் கையில வச்சு தருப்பாங்க. ராமனும் அவரும் இருக்கிற அருமையான ஒரு ஓவியம் இது. இந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அண்ணாஸ் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் வெதர் ஒரு புக்கு, நந்திதா ஜெயராஜோட புக்கு. அந்த புக்ல ஓவியமாக இது வரையும். அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அதுலயும் வைரம் தான் வந்து நம்ம அண்ணாமணிக்கு பெரிய அலர்ஜி ஆச்சே, அச்சோ அப்படிங்கிறாங்க. ராமன் ஏன் டைமண்டை கொடுக்கிறார்? வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் டைமண்ட்ஸ்? ராமன் ஹேட் a lot of diamonds. Let me tell you. எக்கச்சக்கமான வைரங்கள் பல நாடுகளிலிருந்து வர வைக்கிறது. ராமனுக்கும் மேக்ஸ் போனுக்கும் நடுவுல பிரபல அறிவியல் அறிஞர் அவரும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்தது. அதனாலதான் டைமண்ட்.
இந்த கான்ட்ரவர்சி என்ன? ராமன் வந்து ஆக்சுவலி கேதலின் அப்படிங்கிற ஒரு மேடம், இங்கிலாண்டை சேர்ந்தவங்க, கேதலின் லாங்ஸ்லேடு, அவங்களுக்கும் ராமனுக்கும் தான் பிரச்சனை. மேக்ஸ் போன் அப்புறம் தான் வரும். கேதலின் வந்து பெண்களுக்கான சர்பட்டம் டேம் பெற்ற விஞ்ஞானி, இங்கிலாந்தின் விஞ்ஞானி. ஆண்களுக்கு சர்பட்டம், பெண்களுக்கு டேம். நான் வச்சுக்கிறேன். நோபல் அறிஞர் வில்லியம் பிராக் இருக்கார்ல, அவருடைய ராயல் இன்ஸ்டிடியூட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. அப்போ கிறிஸ்டல்ஸை வச்சு அதன் மேல எக்ஸ்ரேவை செலுத்தி ஆய்வுகள் செய்த பொழுது மேக்ஸ் வோன் லோன் என்று அழைக்கப்படுகிற ஒரு அறிஞர் அதை புகைப்படங்களாக மாற்றி, அந்த வரைபடங்கள்ல ஒளியை விட புள்ளிகள் அதிகம் இருந்தது. இந்த ஸ்பாட்டுக்கு காரணம் என்ன? இந்த ஸ்பாட்டுக்கு காரணம் கிறிஸ்டலினுடைய அமைப்பு தான் என்பது கேதலின் மற்றும் மேக்ஸ் போனின் முடிவு. இல்ல இந்த புள்ளிகளுக்கு காரணம் எக்ஸ்ரே தான், அது மேல பேர் உலர்றதுனாலதான் என்பது ராமனின் முடிவு. ரெண்டில் எதை ஏற்பது என்று உலகம் தள்ளாடி கொண்டிருப்பது. ராமன் அண்ணாமணியை பயன்படுத்தி ஆய்வுகள் செய்கிறார். இது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நடக்குது. அண்ணாமணி ராமனிடம் இருந்த வைரங்கள் நிறைய இருந்தது, அதுல ஆப்பிரிக்க வைரங்களை செலக்ட் பண்ணாரு. அது அண்ணாமணி இஸ் ஒர்க்கிங் ஆன் கிறிஸ்டலோகிராபி. அதுல ராமன் ஸ்பெக்ட்ராவை வரவழைச்சு ஃப்ளோரசன்ஸ் அனாலிசிஸ் பண்றாங்க, போலரைசேஷன் எஃபெக்ட்ஸை ஸ்டடி பண்றாங்க. 41ல இருந்து 45க்குள்ள 5 பேப்பர் சார். 5மே அற்புதமான பேப்பர், எல்லாமே இண்டிவிஜுவல் பேப்பர். அண்ணாமணியோட இண்டிவிஜுவல் பேப்பர். அப்போ ரூபி கேட்கறாங்க, ரூபி டைமண்ட கொடுங்க கடைசியா. அதுதான் அவங்களுடைய டிசர்டேஷன். ரூபி டைமண்ட்ல இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் நல்ல டைமண்டா வைரமான்னு பாக்குறதுக்கு 4 சி டெஸ்ட் நடத்துறாங்க. 4C டெஸ்ட். 4Cல ஃபர்ஸ்ட் வந்து கேரட் வெயிட், ரெண்டாவது கலர் கிரேடு, மூணாவது கிளாரிட்டி கிரேடுன்னு பேரு, நாலாவது கட் கிரேடுன்னு பேரு. அதுல அந்த கட் கிரேடை கண்டுபிடித்தவர் தான் அண்ணாமணி. அதுல இந்த ரூபிக்கும் டைமண்டுக்குமான பேசிக் கான்சியஸ் வச்சு ஏறக்குறைய ரூபி லேசரை அவர் அடைந்திருந்தார். அதுதான் அவருடைய மிக மிக முக்கியமான பேப்பர். உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 பேர் தான் அதனுடைய பேசிக்ஸை அறிந்தவர்கள். இதுல இந்த அம்மாவினுடைய பிஹெச்டி டிசர்டேஷன் இருக்கு, இத வந்து பிஹெச்டி டிசர்டேஷனாக்க ஆக்கி அதை வந்து 2 சீனியர்ஸ்ட கையெழுத்து வாங்கி அதுக்கு யாரோ ஒரு கைடா இருந்த மாதிரி காமிச்சு எல்லாம் செய்து ராமன் அதை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை வந்து எப்படியாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு இவங்க முயற்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க. ஆனா சென்னை அந்த பல்கலைக்கழகம் அது வந்து பிஹெச்டி இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஏன் பிஹெச்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னா என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல. அதுல ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, ராமன் சொன்னது சரியா, எக்ஸ்ரே தான் காரணமா, கேதலின் சொன்னது சரியா, அந்த கிறிஸ்டல் தான் காரணமா அப்படின்னா கேதலின் சொன்னதுதான் சரி என்று அந்த பிஹெச்டியின் மூலம் அண்ணாமணி நிரூபித்திருந்தார். இதை வந்து வெளிவந்து இது ஒரு பெரிய ஒரு கான்சியஸா மாறப்போகிறது என்று ராமன் மிகுந்த கவலை கொண்டிருக்கிறார். ராமன் இதை எதிர்பார்க்கவில்லை. இது வந்து ரூபி லேசருக்கு தனி, ரூபிக்கு தனி, டைமண்டுக்கு தனி, ஒவ்வொன்றுக்கும் கிறிஸ்டலுக்கு தனித்தனி புள்ளிகள் வருது. இது எக்ஸ்ரே சம்பந்தப்பட்டதோ, லைட்டும் எக்ஸ்ரேவும் ஒண்ணுதான், ரெண்டுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுதான். அதனால இப்போ ப்ராப்ளம் என்னன்னாக்க இந்த கட்டுரையை கொடுக்கும் கூட ஜெண்டர் பயஸ் மற்றும் பல வகையான சதிகள் காரணமாக பிஹெச்டி அண்ணாமணிக்கு வழங்கப்படும். ஆனா இன்னைக்கும் நீங்க மெட்ராஸ்ல இதுல பெங்களூர்ல போய் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு போய் பாருங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல நீங்க அங்க போய் நீங்க நுழைந்த லைப்ரரிக்கு போனீங்கன்னா அந்த லைப்ரரியில இருக்கிறதுலயே மிக பழமையான பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணாமணியினுடைய பிஹெச்டியை தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அது பிஹெச்டின்னு வச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு சட்டப்படி அவருடைய முறைப்படி டிகிரி வழங்கப்படுது. அதை பத்தி அவங்க கவலைப்படணும். ஏன் வழங்கப்படுறதுங்க? அதுக்கு ரீசன் என்ன சொல்லணும், நீங்க எம்எஸ்சி படிக்கல அப்படின்னு சொல்லுங்க. நம்ம நாட்டுல இன்னைக்கு இருக்கிற சாது கிடையாது. முதல்ல நீங்க +2 முடிக்கணும், அப்புறம் பிஎஸ்சி படிக்கணும், அப்புறம் நீங்க எம்எஸ்சி படிக்கணும்,
எம்எஸ்சி படிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் நீங்க எம்பில் படிக்கணும். எம்பில் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிஹெச்டி படிக்கணும். அப்பதான் நீங்க சயின்டிஸ்ட். நீங்க பிளஸ் 2 படிக்கும் போது ஏதாவது கண்டுபிடிச்சா நீங்க சயின்டிஸ்ட் தான் கிடையாது. இந்த இந்த ஒரு ஹையரார்கி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறுவன முறை பிரச்சனை. அதுல முதலில் சிக்கிக் கொண்டவர்கள். ஆனா பிஎஸ்சி ஆனர்ஸ் படிச்சிருந்தா நேரடியா பிஹெச்டி பண்ணலாம். அப்பவே சட்டம் அதையெல்லாம் கையில் எடுத்து கொடுத்தார்கள். அதெல்லாம் அண்ணாமணி ஏற்றுக்கொள்ளலாம். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுது, இந்த பேப்பர்ஸ் லீடிங் பிசிக்ஸ் ஜேர்னல்ஸ்ல வெளிவருது. எப்படி இந்த பேப்பர்ஸ் அண்ணாமணி என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து கேதலினுக்கு அனுப்பிட்டாங்க. இதை வந்து ராமனே எதிர்பார்க்கல. கேதலினுக்கு அனுப்பிச்சு இது கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. கேதலினுக்கு அனுப்பிச்ச உடனே மேக்ஸ் போன் அவங்க கையில் எடுத்தார். மேக்ஸ் போன் கையில் எடுத்த உடனே லியோனார்ட் இசாகோவிச் என்கிற ஒரு விஞ்ஞானி, சோவியத் விஞ்ஞானி ஒருவர், ராமன் விளைவை ராமன் கண்டுபிடித்த ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் கண்டுபிடிச்சாரு. அதனால முன்னாடி வந்ததுனால இது ராமன் விளைவு. ஆனா இசகோவிச் என்ன பண்ணாரு, அந்த கட்டுரையை ரஷ்ய மொழிக்கு மொழிபெயர்த்தார். இன்எலாஸ்டிக் காம்பினேட்டரல் ஸ்கேட்டரிங் என்று அதற்கு பெயர் வைத்தார். போட்டான் மாலிகூல் இரண்டும் இணைய வேண்டும். இதுதான் அவர் கண்டுபிடிச்சார். போட்டான் என்பது எக்ஸ்ரேல இருந்து லைட்ல இருந்து வெளிவரக்கூடிய விஷயம். மாலிகூல் என்பது அந்த கிறிஸ்டல்ல இருந்து வெளிவரக்கூடிய விஷயம். இரண்டும் இணையும் இடத்தில் தான் அந்த புள்ளிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கரண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையினுடைய எடிட்டரா அப்ப ராமன் இருந்தார். 2 பேப்பர்ஸ் அவர் அதுல பப்ளிஷ் பண்ணாரு. அண்ணாவினுடைய மெயின் பேப்பர் டைமண்ட் ரூபி கம்பேரிட்டிவ் அபவுட் தி டைஃப்ராக்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் என்கிற பேப்பர். அந்த பேப்பர் நேச்சர் சயின்ஸ் 2 இதழிலையும் வெளிவரும். அப்போ வந்து என்னாச்சு, கேத்தலின் அவரை லண்டனுக்கு வரீங்களான்னு கேட்கிறார். அவருக்கு லண்டன் வருவதற்கு எல்லா விதமான ஏற்பாடும் நான் பண்ணித்தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு இன்டர்ன்ஷிப் வழங்கப்படுகிறது. Got the internship from the government of India to go to London and study. இதுக்கு ராமன் அதை ஆதரிக்கவில்லை. எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டாங்க, ஆதரிக்கல. வெளிநாடு போய் நீ படிக்கணுங்கிறத அவங்க அப்பா ஆதரிக்கல. 3வது அடுத்த நாள் காலையில நம்முடைய ஜேசி கோஷ் இருக்காருல்ல, அவர் தான் நம்முடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டைரக்டர். அவர் கூப்பிட்டு இங்கேயும் போகாத, உனக்கு இங்க இந்த வேலை கொடுக்க போறோம் அந்த வேலை கொடுக்க போறோம். அப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா வருடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 1945 கிட்டத்தட்ட உலக போர் நடந்து கொண்டிருக்கும் சமயம். அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு மென்டாரி உங்களுக்கு கிடைச்சாங்க. அது யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா பேர் லோகசுந்தரி அம்மாள். லோகசுந்தரி அம்மாள் வேற யாரும் இல்ல, சர் சி வி ராமனுடைய மனைவி. இவரை அழைக்கிறார். என்ன உன் பிரச்சனை? 2 நாளா என்ன மறை எல்லாத்தையும் சொல்றாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தாரு, போலையா யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்போ நீங்க ஒரு விஷயத்தை இப்ப கவனிக்கணும். சி வி ராமனுக்கு மொத்தம் 2 பசங்க பாய்ஸ். அதுல ஒருத்தர் வந்து வெங்கடராம ராதாகிருஷ்ணன். அந்த வெங்கடராம ராதாகிருஷ்ணன் தான் ஃபியூச்சர் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அவரை கூப்பிடுறாங்க லோகசுந்தரியா. கூப்பிட்டு தம்பி கப்பல்ல ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னு அந்த அம்மா தான் கை காசை கொடுக்குறாங்க. லண்டனுக்கு ஒரு டிக்கெட். என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, நாம அனுப்பியே தீரணும். இதே மாதிரியே உட்காந்துருந்தா இந்தியால இருந்து யாரையுமே சயின்டிஸ்ட் ஆகாம இவனுங்களே பார்த்துப்பானுங்க. வீட்டுக்கு என்ன அற்புதமான ஒரு விஷயம். அந்த இடத்துல எப்படி அவங்க தலையிட்டாங்க, எப்படி தனக்கு ஒரு மென்டரா அவங்க இருந்தாங்க என்பதை பற்றி பின்னாட்களில் மிக அழகாக குறிப்பிட்டார் அண்ணாமணி. அப்போ அவங்க அண்ணாமணி என்னுடைய மகள் மாதிரி, எனக்கு பொண்ணே கிடையாது, என்னுடைய மகள் மாதிரி என்று லோகசுந்தரி அம்மா குறிப்பிடுகிறார். ஷிப்ல டிக்கெட் கிடைக்குது. ஆனா அது என்ன ஷிப்னு பாத்தீங்கன்னா படை வீரர்கள் போகக்கூடிய ஒரு ஸ்னூப்பர் ஷிப். அதுல அவங்க ஏறுறாங்க. போய் அப்பயும் தனியா தான் லண்டன் போறாங்க. எந்த விதமான கையில எதுவும் வச்சுக்காம ஒரே ஒரு பை, தோள்பட்டை பையோடு அவங்க கிளம்புறாங்க. அதுல 2 கதர் புடவைகள் இருந்தன. வேற எந்த விதமான மெட்டீரியல்ஸும் பெருசாம மீதி எல்லாம் புக்ஸ் தான். புக்ஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கப்பல் பயணத்தின் பொழுது அவருடைய மனம் மாறிவிட்டது. எப்படி மாறிச்சு? இங்க இருந்து பிசிக்ஸ் படிக்க தான் அவங்க போறாங்க. ஸ்பெக்ட்ரோகிராஃபி தான் அவங்களுடைய ஃபீல்டு. அதை எடுத்துட்டாங்க அவங்க. கேதலின போய் மீட் பண்ண வேண்டியதுதான், ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஆனா
கப்பல் இதுதான் அந்த பிரயாணங்கள் எவ்வளவு முக்கியம். கப்பல் பிரயாணத்தின் போது 2 புயல் தாக்குகிறது. புயல் நெருங்குகிறதுன்னு சொல்றான், இல்லங்கிறான், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. மெட்டீரியலாஜிக்கலா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல. அங்க அவங்க எவ்வளவோ விதமாக அங்க பேசிக்கொள்வதை எல்லாம் காதில் வாங்குகிறார். அப்போ மெட்டீரியலாஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த கப்பல் வைத்திருப்பது எது வடக்கு என்று பார்க்கிற ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்துக் கொண்டு காற்றின் திசை வேகத்தை கூட அவர்களால் அறிய முடியாமல் தத்தளிப்பதை பார்த்தார். 18 நாள் தாமதமாக கப்பல் போய் லண்டன்ல இறங்குது. லண்டன்ல இறங்கும் பொழுது அவர் முடிவு செய்தார், வெதர் சயின்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒண்ணு இருக்குமா, அதை நம்ம படிக்க முடியுமா என்று தனக்கு குழப்பத்தோடு போகிறார். அங்க போன உடனேயே அதான் இம்பீரியல் காலேஜ் லண்டன், அங்கதான் அவர் படிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. இம்பீரியல் காலேஜ் லண்டன் வந்து ஒரு பழமையான கல்லூரி, 1907 தொடங்கப்பட்ட அற்புத கல்லூரிகளில் ஒன்று. பிரம்மாண்டமான காலேஜுங்க. இன்னி வரைக்கும் இம்பீரியல் காலேஜ் லண்டன்ல இருந்து 14 பேர் நோபல் பரிசு வாங்கிட்டாங்க அங்க படிச்சோம். இல்ல நான் வச்சு 59% பேர் வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்கிறாங்க. இப்பயும் அலெக்சாண்டர் பிளெமிங் அங்கதான் படித்தார். பல விதமான அறிஞர்களை உருவாக்கிய மாபெரும் கல்லூரி. அதுல வந்து இவங்க போய் அங்க ஜாயின் பண்ணும்போது என்ன ஆச்சுனாக்கா, அவர் கூப்பிட்டு சொல்றாரு, பிசிக்ஸ்ல எனக்கு அவங்க சொல்றாங்க, ஐ வாண்ட் டு ரீட் வெதர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி. வெதர் சயின்ஸா, அப்ப நீங்க மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போறீங்கன்னு சொல்லி அந்த ஒருத்தர் மட்டும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தாங்க. மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்க நேரா போறாங்க. அங்க போன பொழுது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிவிஷன்ல ஒரு ஒர்க் ஷாப்ல சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு வேலை ஃபெலோஷிப் அவங்க படிக்கிறதுக்கு. இப்போ மெட்ராலஜிக்கல் ஆபீஸ் ஹாரோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அது லண்டன்ல இல்ல, அங்க இருக்க ஹாலோல போய் ஜாயின் பண்றாங்க. ஒரு வருடம் அங்க ஒர்க் பண்ணி 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாங்க. காலநிலை அறிவியல்ல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காலநிலை அறிவியல் என்பது அட்மாஸ்பரிக் கெமிஸ்ட்ரி, அட்மாஸ்பரிக் பிசிக்ஸ் அப்படின்னு 2. இதுதான் ஹாரோல எடுத்த புகைப்படம். அண்ணாமணி அங்க சென்ற கொஞ்சம் நாட்களில் எப்படி ஒரு அற்புதமான மனுஷியாக உருமாறி இருக்கிறார் என்பதை நீங்கள் அதில் பார்க்கணும். இதைத்தான் வந்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்மாஸ்பரிக் பிசிக்ஸ்ல மெட்ராலஜி என்கிற ஒரு விஷயத்துல நுழையிறாங்க. அந்த அட்மாஸ்பரிக் சயின்ஸ்ல எர்த் அட்மாஸ்பியர் என்கிற ஒன்றை அவர் கையில் எடுக்கிறார். இந்த எர்த் அட்மாஸ்பியர்ல அதுல வந்து ஸ்கேட்டரிங் தியரி, வேவ் ப்ரொபகேஷன், கிளவுட் பிசிக்ஸ் 3 ஏரியா இருக்கு. அதுல ஸ்கேட்டரிங் தியரியில இவங்க வந்து என்ன பண்றாங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாஸ்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர், இந்த ரெண்டுக்குமான ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஒரு கிளவுட் மூவ்மெண்ட் பத்தின கரெக்டான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நுழைந்து அதற்கான மேத்தமெட்டிக்ஸை உருவாக்குறாங்க. வேவ் ப்ராபகேஷன்ல இவங்களுடைய பங்களிப்பு என்னன்னா, the technique of studying atmospheric pressure எதை வச்சு, மேப்ல இருக்கிற டாட்ஸை வச்சு. ஏன்னா ஏற்கனவே மேப் டாட்டிங் விஷயத்தை இவங்க ஸ்பெக்ட்ரோகிராஃபில பார்த்துருக்காங்க. இது 2வது பங்களிப்பு. 3வது கிளவுட் பிசிக்ஸ்ல பெர்சிபிட்டேஷன் டெக்னிக் என்கிற ஒன்றை உருவாக்கி. இதுதான் பேப்பர் நம்பர் 1 அப்படின்னு பேரு. அந்த மெட்டீரியாலஜியை பொறுத்தவரை 2வது பேப்பர் சைக்ளோனிக் லிப்ட்னு ஒரு பேப்பர். சைக்ளோனிக் லிப்ட்ல தான் இவங்க வளிமண்டலம்ங்கிற பதத்தை பயன்படுத்தி அட்மாஸ்பரிக் பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரி, அட்மாஸ்பரிக் கெமிஸ்ட்ரியையும் இணைக்கிறாங்க. ஒரு ஸ்டேபிள் ஏர் இருக்கு, ஒரு வெப்பஸ்தலனம் ஏற்படுது, அதுல ஒரு ரோ பிரஷர் நோக்கி அது வேகமா போகுது. அப்படி போகின்ற போது டிராபிக்கல் சைக்ளோனா மாறும். டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் எல்லாத்துக்குமே வார்ம் ஃப்ரண்ட் இருக்கும், அது ஸ்லோவா மூவ் ஆகும். அதனாலதான் இப்போ நமக்கு வந்திருக்கிற புயல் பாத்தீங்கன்னாக்க டிராபிக்கல் சைக்ளோன். இது வந்து ரொம்ப மெதுவா தான் மூவ் ஆகும், நீங்க ஸ்பீடா மூவ் ஆகாது, ஒரே இடத்துல நிலை கொண்டுட்டே இருக்கும். இன்னொரு சைக்ளோன் இருக்கு, அந்த அதர் சைக்ளோன்ஸ் எல்லாத்துக்குமே கோல்டு ஃப்ரான்ஸ் இருக்கும், ஆனா அது வேகமா மூவ் ஆகும். அதுதான் சூறாவளியாக கியூபா மாதிரி நாட்கள்ல பார்த்து நாடுகள்ல செர்பிள் ஸ்பீட்ல மூவ் ஆகுறத நீங்க பாருங்க. அதனுடைய சைஸ், டயமீட்டர். இதுல
அடுத்த பேப்பர் வந்து என்ன பாத்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற பர்மனன்ட் கேசஸ் எப்படி ஏர் மூவ்மெண்ட்டை உருவாக்குது. இந்த ஏர் மூவ்மெண்ட் இல்லாம புயல் கிடையாது. ஏர் மூவ்மெண்ட் உருவாவதற்கு என்ன காரணம்? பூமி ஒரு நீங்க வந்து ஒரு சாத்துக்குடியோட கம்பேர் பண்ணலாம், ஆரஞ்சு பழத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. அது சுத்துதுன்னா நேரா இல்ல, ஒரு 23 டிகிரி சாய்வா சுத்தி. இந்த சாய்வு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, சூரியனுடைய வெப்பம் வந்து முன்ன பின்னப்படும். முன்ன பின்ன வரும்பொழுது, வெப்பம் ஏறி இறங்கும் பொழுது, அந்த பர்மனன்ட் கேசஸ், இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற 78% நைட்ரஜன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. ஆக்சிஜன் மற்ற வாயு, ஆனா ஆர்கான்னு ஒரு வாயு இருக்கு. இதுதான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுதான் அட்மாஸ்பியர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல வரும். இந்த ஆர்கான் வந்து அது உள்ள இடங்களை கண்டுபிடிச்சிட்டோம்னா, நீர்த்துளி பெருத்த மேகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை இவங்க கொண்டு வரும். அடுத்த பேப்பர் லேட்டன்ட் ஹீட் எனர்ஜி சம்பந்தப்பட்டது. லேட்டன்ட் ஹீட் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிளவுட் கிளஸ்டர். எப்படி திடீரென்று ஒரு பெரிய ஒரு மேகம் ஒண்ணு கூடி பெரிய மழை பெஞ்சுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து வச்சு பேப்பர். வார்ம் கிளவுட்ஸ், அதே மாதிரி கோல்டு கிளவுட்ஸ். வார்ம் கிளவுட்ஸ்ல வந்து டிராப்லெட்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ், கோல்டு கிளவுட்ஸ்ல ஐஸ்பர்க்ஸ், இப்படி மாறி மாறி வருது. மிக்சடு கிளவுட்ஸாவும் அடுத்தது இவங்க கொண்டு வராங்க. அது எல்லாமே வந்து கண்டென்சேஷன் நியூக்ளியை வச்சுதான் ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டென்சேஷன் நியூக்ளியை மூவ் ஆகுறது தான் பிரசிபிடேஷன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும். இப்போ ஒரு வெதர் ஸ்டேஷனுக்குள்ள நுழைந்து அந்த வெதர் ஸ்டேஷனுக்குள்ள என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, பேரோமீட்டர் இருக்கும், பாரமானி, ஏன்னா காற்றழுத்தம் எவ்வளவு, அட்மாஸ்பியரிக் பிரஷர் கண்டுபிடிக்கும். ஹியூமிடிட்டி என்கிற ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கும் ஹைக்ரோமீட்டர் என்கிற ஒரு விஷயம் இருக்கும். மூணாவது அனிமோமீட்டர் என்கிற விண்ட் ஸ்பீட் மிஷின் இருக்கும். நாலாவது விண்ட் வேன், விண்ட் ஷாக், precipitation sensor, சீலியோமீட்டர், டிஸ்ட்ரோமீட்டர், இதெல்லாம் இணைஞ்சதுதான் ஒரு வானிலை ஆய்வு மையம். அதுல சார் அனிமாமீட்டர்னு ஒண்ணு இருக்கு. இந்த அனிமாமீட்டர் வந்து வெலாசிட்டி அனிமாமீட்டர் என்று பெயர். அது நீங்க பார்த்துருப்பீங்க. 4 கப்பு இருக்கும், அந்த கப்பு சுத்திட்டே இருக்கும். இதை கண்டுபிடித்தவர் வந்து ஜான் பேட்டர்சன், கனடாவே சரி. வேன் அனிமோமீட்டர்னு ஒண்ணு இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதை குழந்தைங்க எல்லாம் கையில தூக்கிட்டு போற காத்தாடி மாதிரி சுத்திட்டே இருக்கும், இது கையில சுத்தி. அதை கண்டுபிடிச்சது வந்து விண்டு மில் மாடல்னு பேரு. யூஎஸ்ல இருந்து ராபின்சன்ங்கிறவர் கண்டுபிடிச்சார். பிரஷர் அனிமோமீட்டர்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி வச்சிருப்பாங்க, இந்த குச்சியில அந்த பிளேட் மாதிரி இது இப்படி இப்படி அந்த டைரக்ஷன் காமிச்சிருவாங்க, பின்னாடி வந்து வால் மாதிரி பெருசா இருக்கும். இதை வந்து ஜேம்ஸ் லிண்ட் என்பவர் பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சார். இதையெல்லாம் இணைத்த சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்டா ஆக்கினாங்க நம்மளுடைய அண்ணாமணி அவர்கள். இங்கிலாந்துல இருக்கும் பொழுது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அவங்க காக் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட தலையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சேவல் வச்சிருப்பாங்க, நீங்க பாத்து, அது அண்ணாமணியினுடைய பரிசு. சேவல், சேவலுடைய வால் எந்த பக்கம் திரும்புதோ அது டைரக்ஷனை காமிக்குது. கீழே கப்பு சுத்திட்டு இருக்கும், காத்தாடியும் சுத்திட்டு இருக்கும். விண்டினுடைய ஸ்பீடை காத்தாடி காமிக்கிறது, விண்ட் டைரக்ஷன் ஸ்பீட் எப்படி சுழன்று அடிக்கிறது என்பதை நம்முடைய கப்புகள் காட்டுகின்றன. ஆல் அனிமல்ஸ் இன் ஒன் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்த அண்ணாமணி அவர்கள் முதல் பரிசு, அதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இரண்டாவது பரிசு ஹைக்ரோமீட்டர்ல ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் ஹியூமிடிட்டி கண்டுபிடிக்கிறது, காற்றின் ஈரப்பத கருவி, ஈர அளவை கருவி. ஈர அளவை கருவியில ஆப்டிக்கல் ஹைக்ரோமீட்டர் என்கிற ஒன்றை அவர் பயன்படுத்தார். ஹைக்ரோமீட்டர் என்ன செய்யணும்னா, ஒரு துணியை ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல ஈரப்பதம் பத்துட்டே இருக்கும், அந்த ஈரப்பதம் எவ்வளவு அந்த டெம்பரேச்சர் சொல்லிட்டே இருக்கும். இது முக்கியம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய தலைமுடியை எடுத்து பார்க்கறாங்க லேப்ல. பார்த்தா ஈரப்பதம் அதிகமானா தலைமுடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து, எனவே அதை வைத்து இவங்க இப்படி இழுக்குது, பயங்கரமா இழுக்குது, இப்படி வரைக்கும். அதை வைத்து வெறும் ஒரு சிங்கிள் முடியை பயன்படுத்தி ஹேர் ஹைக்ரோமீட்டரை உருவாக்கி கொடுத்தார்.
இன்னைக்கும் ஏர் ஹைக்ரோமீட்டர் யூசிங் ஹியூமன் ஹேர் என்பதுதான் ஹைக்ரோமீட்டர்லயே தண்ணி மூலக்கூறுகள் எவ்வளவு, வெப்பத்தை ஈர்க்கும் மூலக்கூறுகள் எவ்வளவு என்பதை துல்லியமாக கண்டுபிடித்து. மூணாவது ரெயின் காட்ச். இந்த மழை அளவை கருவியில யூடோமீட்டர், ரொவினோமீட்டர், ஒபோமோமீட்டர் 3 இருக்கும். இந்த மறுபடியும் அது 3ஐயும் உண்டு நினைக்கிறாங்க. ஒரு கிராஃப் ஒண்ணு கொடுக்குறாங்க இவங்க. இதெல்லாம் இங்கிலாந்துலயே நடந்து போச்சு. ரைட் அண்ட் ஹைட் ஒய் ஆக்சிஸ் எக்ஸஸ். ஒய் ஆக்சிஸ்ல ஹைட் ஆஃப் ரெயின்ஃபால், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் கொடுக்கும். எப்படி டைம் படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் மேட்டர். 2 சிலிண்டர் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சிலிண்டர் இன்னொரு பெரிய சிலிண்டருக்குள்ள வச்சிருப்பாங்க. தண்ணி அதுல வழிஞ்சு எவ்வளவு ஓடுதோ அதான் மழையின் அளவு. இப்படிதான் அதை கொடுத்துருப்பாங்க. 20 இன்ச்சு தான் டபுள் சிலிண்டர் மெத்தட். இவங்க அதை எடுத்து விட்டு கோன் மெத்தட் கொடுக்குறாங்க, புனல் மெத்தட் கொடுக்குறாங்க. கோன், ஒரு புனல், டிப்பிங் பக்கெட் சிஸ்டம், இந்த 3ஐயும் அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் உங்க வீட்லயே நீங்க ஈஸியா ஒரு ரெயின் கார்டு உருவாக்கி வச்சுக்கலாம். அதுல ஒரு டைமரை செட் பண்றதுக்கு தான் அந்த கேப். இதெல்லாம் அவங்களுடைய அற்புதமான வேலைகள். ஸ்காட்லாந்துல இருக்கக்கூடிய மெட்ரலாஜிக்கல் ஸ்டேஷன்ஸ் 6 ஸ்டேஷன்ஸ் விசிட் பண்றாங்க. அவங்க இருந்தப்பதான் அவங்க டீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது 1946. 1947ல நேஷனல் பிசிக்கல் லேபரட்டரி இன் டெடிங்டன், இங்கிலாந்து, அங்க போய் அவங்க ஆய்வு செய்து இந்த மழை அல்லது புயல் கருவிகள் என்னென்ன ஸ்டாண்டர்டு டெஸ்டிங் இருக்குது, சரியான கருவி தானே எப்படி டெஸ்ட் பண்றது, இது குறித்து ஸ்டாண்டர்டைசிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேப்பர் சொன்னாங்க. இதுதான் பேப்பர் நம்பர் 6 சொல்றோம். ரிசர்ச்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு. 48ல சர் ராமன் இந்தியா திரும்பி வருமாறு அவரை அழைக்கிறார். அப்போ அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்த பொழுது மறுபடியும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கூட நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்கிறார். அதற்காக இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பூனேல அப்போ ஒரு அருமையான மிக பிரம்மாண்ட ஒரு விஷயம் இருந்தது. இந்தியாவின் மழை அளவு, இந்தியாவினுடைய காலசூழல், இவற்றையெல்லாம் சொல்வதற்கான ஒரு அலுவலகம். அந்த அலுவலகத்துக்குள்ளே எஸ்பி வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் இருந்தாரு. ஏற்கனவே நம்முடைய அம்மையார் அவர்கள் இங்க அண்ணாமணி அவர்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்தப்போ ராமனுக்கு கீழ் ஆய்வு செய்தவர்கள் ஒருவர் இந்த எஸ்பி வெங்கடேஸ்வரன். எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவரை அழைக்கிறார். அவர் தான் அப்ப இயக்குனர். மிகப்பெரிய அளவில் அவரை வரவேற்று உங்கள் அருமை தெரியாமல் இருந்தோம் என்பதையெல்லாம் பற்றி பேசுறாங்க. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொண்டு காமிக்கிறாரு. அவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. இது ரஷ்யால இருந்து வர வச்சது, இது ஜெர்மனி பார்த்து, சுவிட்சர்லாந்து என்று காமிக்கிறார். அப்போ அண்ணாமணி கேட்டார், இதெல்லாம் நம்மளே தயார் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க என்று கேட்டார். விக்னேஸ்வரன் அசந்து போயிட்டார். 23 நாள் டைம் வச்சிருக்காங்க. 23 நாள்ல அவர்கள் உட்கார்ந்து திக்க அழகாக இந்தியாவில் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பூனேல, இதுதான் அந்த படம், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் வெதர்ஸ் செய்து ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அனைத்து பொருட்களையும் ஒரு சின்ன ஒர்க் ஷாப்குள்ள இருந்து தயாரித்து கொடுத்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவர்கள் திரும்ப பயணம் செய்த கப்பல் இருக்குல்ல, திரும்பி வரும்போது அந்த பயணம் செய்த கப்பல்ல ஒரு சிலதெல்லாம் ஒர்க் பண்ணாததெல்லாம் அப்போ ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த கப்பல் சிப்பந்திகள் கூப்பிட்டாங்களாம் பூனேல இருந்து, எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க. இதுக்காக 18 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்க இருக்கிற கப்பல் சிப்பந்திகளுக்கெல்லாம். ஒரு வெங்கடேஸ்வரன் பார்த்து அசந்து போயிட்டார். உடனே எஸ்பி வெங்கடேஸ்வரன் அழைத்து அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்தை தன்னுடைய மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பூனேல கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு ஷாக்கு, அனிமாமீட்டர், விண்ட் வேன், பேராமீட்டர் ஐரோப்பாவிலிருந்து அங்கிருந்து வர வைக்கப்பட்டதை நிறுத்துறாரு. இனிமே எந்த டெண்டரும் அனுப்புவது இல்லை, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு 2 மாசம் டைம் கேட்கிறாங்க. அந்த 2 மாசத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தட்பவெப்ப கருவிகளை 100 கருவிகளை கொடுக்கிறார். அந்த 100 கருவிகளையும் பார்த்து அசந்து போனார்கள். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு
ஒரு பெரிய ஒர்க் ஷாப்பை பூனாவில் உருவாக்கினார்கள். அண்ணாமணி அடிஷன்ஸ் என்று அவை அழைக்கப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸ்டாண்டர்டைஸ்டு வெதர் மெஷர்மெண்ட் மூவ்மெண்ட் என்கிற ஒரு உலக அளவிலே உருவாக்கி அந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு 3 பேப்பர்ஸ் இவருடைய பேப்பர்ஸ் பாடமாக வைக்கப்பட்டு இவரை கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்றாங்க. 1891 1950 வரைக்கும் இந்தியாவில் வந்த எல்லா சைக்ளோனினுடைய டிராக்கிங்கையும் ஒன்று சேர எழுதுகிறார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி அவற்றை பதிவு செய்து மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பூனேல அதை கொண்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதல்ல சேர்க்கிறார். 1950 டைரக்டர் ஆஃப் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் இந்தியன் ஓஷன்ல வந்த 1952 சூப்பர் சைக்ளோன் 1952 அந்த சைக்ளோன் ஜாவாவு சென்று அடையும் என்று சொன்னார். அதே மாதிரி நடந்தது. 1953 இவருக்கு கீழே 121 ஆண் மக்கள் வேலை செய்தார். 121 men working under her for the instrumentation program மட்டுமே. இந்தியாவில் 700 இடங்கள்ல அப்போது மிக குறைவு. இப்ப நம்ம இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 7000 இடங்கள்ல வச்சிருக்கோம். 700 இடங்கள்ல அவங்க வந்து இந்த நம்முடைய அழகான வெதர் இப்போ கொடுக்கக்கூடிய இடங்கள், மழை அளவு கொடுக்கக்கூடிய இடங்கள் இதை வைத்திருக்கிறார் காலங்களை பார்த்து. அதே மாதிரி 1954 அந்தமான் தீவுகள் ஹிட்டாக போகுதுன்னு அவங்க சொன்னாங்க. சேம் ஹேப்பன். இப்போ அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி ஆன உடனே ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்டைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவங்கள தலைமை தாங்க சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படி இருக்கணும்னு ஒரு டெண்டர் விடுறாங்க. 1956 வேர்ல்டு மெட்ரியாலஜி கான்ஃபரன்ஸ் சுவிட்சர்லாந்தில் நடந்த பொழுது இந்தியாவில் இருந்து அதை கலந்து கொள்வதற்கு அந்த போறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை நடக்குது. இந்தியாவுக்கென்று சில சிக்கல் இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. டிராபிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெப்பநிலை மாறுபாடை அவர் குறிக்கிறார். தக்கான பீடபூமிக்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் கோல்டு அதிகமாயிட்டே போகுது. தக்கான பீடபூமிக்கு கீழே ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகுது, ஹீட் அதிகமாயிட்டே போகுது. அட்மாஸ்பரிக் பலூன்ஸ் எல்லாம் எப்படி அனுப்பணும் என்கிற ஒரு அழகான இதை ஏற்படுத்தி விசாகப்பட்டினத்துல இருந்து முதல் அட்மாஸ்பரிக் பலூன் அனுப்பி அதனுடைய புள்ளி விவரங்களோடு ஒரு பேப்பரை பிரசன்ட் பண்றாரு. அப்பதான் இந்த சுவிட்சர்லாந்துல 6 மாதங்கள் மெட்ரலாஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பத்தி ஒரு டூர் 1959 அமெரிக்காவில் அழைக்கிறது. ஃபுல்லா ஒரு டூர் போயிட்டு வராரு. போயிட்டு வந்த கையோட ப்ரொஃபசர் KR ராமநாதனை போய் சந்திக்கிறார். 1960 KR ராமநாதன் அப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்க ஓசோன் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்னு ஒன்று உருவாக்கியிருந்தார். அண்ணாமணி அவர்கிட்ட அட்மாஸ்பரில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயருக்கு நாம வந்து ஒரு பலூன் அனுப்பலாமா, அது சாத்தியமா என்று கேட்கிறார். எங்கூட வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ஓசோன் சோண்ட் என்கிற ஒரு கருவியை உருவாக்குறாங்க. அப்பெல்லாம் ஓசோன்கிற வார்த்தையே உலகத்துல யாரும் சொல்லல. இன்றைக்குதான் நம்ம ஓசோன் துளை 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 பேசிட்டே இருக்கோம். அப்போ வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை விளக்குறாங்க. ஓசோன் வாயு எப்படி உருவானது என்பதை விளக்குவதற்காக ஒரு பலூன் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுல வந்து ரேடியோ சோண்ட் என்கிற ஒரு கருவியை இணைக்கிறாங்க. ஓசோன் லேயரை நோக்கி அது போகுது. அப்படி போகும்பொழுது இங்க வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செக் பண்ணும். 2 கப்பல் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு உலகத்தின் முதல் எக்ஸ்பெரிமெண்ட். கிஸ்டா ஒரு கப்பல் பேரு கிருஷ்ணா, இன்னொன்னு வருணம். 2மே இந்து சமுத்திரத்திலே வைத்து தூத்துக்குடி பக்கத்துல இருந்து அவங்க அப்படியே அந்த பக்கம் 18 எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து ரேடியோ சவுண்ட் லான்ச் சைட் அப்படின்னு போட்டு ஒன்றை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குகின்ற பொழுது மிக அழகாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உருவாக்கி அது மேல போய் இந்த ஒரு காலகட்டம் இருக்குல்ல, இந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவில 122 இடங்களில் இருந்து நாம வந்து அட்மாஸ்பியருக்கு நம்மளுடைய சீதோஷ்ண நிலையும் மற்றவற்றையும் தெரிந்து கொள்வதற்காக நாம் அட்மாஸ்பரிக் பலூன்ஸ் அனுப்பினோம். எல்லாமே அண்ணாமணியின் தலைமையில். இப்படி ஒரு பெரிய ஒரு எழுச்சி
அப்போ 1965 இன்டர்நேஷனல் ஓசோன் கமிஷன் மெம்பராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார். ஏன்னா அங்க போய் 8 பேப்பர் பிரசன்ட் பண்றாங்க. ஓசோன் லேயர் என்னெல்லாம் ஆகப்போகுது, ஓசோன் வாயு எப்படி உருவாகிறது என்பதை, இந்த ஓசோன் லேயர் எப்படி சூரிய ஒளியினுடைய இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை தடுக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அமைந்திருப்பது தான் அவருடைய கவனம் சோலார் எனர்ஜி. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ப்ரொஃபசர் பி.ஆர். பஷோரி என்று ஒருவர் இருக்கிறார். பஷ்ரோட்டி பேரு, பிஷரோட்டி என்றும் சொல்வார்கள். பிஷரோட்டி இந்தியாக்காரர். இந்தியாவில் ரிமோட் சென்சிங்கை அறிமுகம் செய்தார். இந்த ரிமோட் சென்சிங்கை அறிமுகம் செய்த பி.ஆர். பிஷரோட்டி பற்றி இவங்க பேசுறாங்க. அப்பதான் விக்ரம் சாராபாய் அங்க உட்கார்ந்துருக்கிறார். 1963 இவங்களை அழைத்து, நீங்க தும்பால நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ராக்கெட் தளத்தில் விசிட் பண்ணுங்க, எனக்கு அங்க வந்து ஒரு கம்ப்ளீட் வெதர் சென்டர் வேணும்னு கேட்கிறேன். ஸோ 3 இயர்ஸ் அங்கேயே தங்கி ஒரு அருமையான வெதர் சென்டர் அங்க உருவாக்கி கொடுத்தாங்க. எந்த சேட்டலைட்டு போலாமா வேண்டாமா என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்கிற ஒரு அழகான ஒரு விஷயம் அங்க வந்த பொழுது அவங்க வந்து விக்ரம் சாராபாய்ட்டு தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நாம சோலார் பவரை ஏன் பயன்படுத்துறது அப்படின்னு. இந்தியாவில் அது ரொம்ப காஸ்ட்லின்னு அவர் சொல்றாரு. போன் பண்ணி எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு சோலார் பேனலுடைய விலை எக்கச்சக்கமா இருக்கு, இறக்குமதி செய்ய வேண்டாம், நம்மளே இங்க முயற்சி செய்வோம்னு சொல்லிட்டு தன்னுடைய அதே பூனா ஒர்க் ஷாப்ல இந்தியாவுக்கு என்று சோலார் பேனல்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் 4 பேனல் பண்றாரு. 4 பேனல்லையும் வர்ற எலக்ட்ரிசிட்டியை வச்சு அவங்களால வந்து பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ் பல்பு எரிய வைக்க முடியும். அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். 25 வாட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சாங்க, 40 வாட்ஸ் பல்பு எரிய வச்ச உடனே அசந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க நேருவுக்கு, நாம வந்து அணு உலை சார்ந்த மின்சாரத்தை எடுப்பதை விட சூரிய மின்சாரத்தை எடுக்கலாம், இந்தியா ஒரு சூரிய வெப்ப பிரதேச நாடு, ஏன் நாம செய்யக்கூடாது. நேரு அதை படிச்சாரான்னு கூட தெரியாது. ஏன்னா 64 நேரு ஜூன் மாதம் இறந்து போயிட்டார். 66 மிக அழகான ஒரு வேலை செஞ்சார். பூனேல தன்னுடைய ஆபீஸ், தான் இருந்த இடம், தான் தங்கி இருந்து எல்லா இடத்துல இருந்தும் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டு சோலார் பேனல்ஸ்லயே முழுக்க முழுக்க ஒர்க் பண்ற இடமா தான் ஆபீஸ முதல்ல மாத்தினாங்க. அது வந்து பாக்குறவங்க எல்லாரும் அசந்து போய் தன்னுடைய இடத்தெல்லாம் அப்படி மாத்துறதுக்கு முயற்சி பண்ண தொடங்குறாங்க. சூரிய ஆற்றல் அளவை கருவி அப்படிங்கிற இந்தியாவுக்கான பைரனாமீட்டரை அப்பதான் அவங்க அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இந்த பைரனாமீட்டர்ல 2 வகை இருக்கு. போட்டோ வோல்டிக் பைனராமீட்டர்னு ஒண்ணு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, போட்டோ வோல்டிக் பைனராமீட்டர் வந்து அதனுடைய ஒளியை உள்வாங்கி ஒர்க் பண்ணணும். ஆனா தெர்மோபைல் பைரோமீட்டர் ஈஸி, எவ்வளவு ஹீட் வருதுங்கிறத வச்சு அது எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குங்கிறத சொல்லும். அதுதான் சின்ன கருவி. அது அந்த கருவியை தயாரிப்பது சாதாரண வேலை இல்லை. அதை தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கான பேஸ் வந்து அவங்க அமெரிக்கால பார்த்துருக்காங்க. அதை வச்சு இங்க செய்யறாங்க. வெறும் 300 ரூபா போதும் அந்த கருவிக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த அளவை கருவி 1967 வருது. அது வந்த அப்புறம் தான் நம்ம ஆளுங்க உயர்ந்தபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலைன்னு ஒவ்வொரு வெதர் சென்டர்லயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் அதுக்கும் அது பயன்படுது. சோலார் ரேடியேஷனையும் அளப்பதற்கும் அது பயன்படுது. 4 இன்டர்நேஷனல் ரெப்புடேஷன் கொண்ட பேப்பர்ஸ் about சோலார் எனர்ஜி சேம் இயர்ல வெளிவருது. அப்பதான் வேர்ல்டு மெட்ரியாலஜி ஆர்கனைசேஷன் 1975 எகிப்துல நடக்குது, கெய்ரோல. அங்க கூப்பிட்டு அவங்கள சோலார் எனர்ஜி பத்தி 2 பேப்பர் பிரசன்ட் பண்ண சொல்றாங்க. ஹோல் வேர்ல்டுக்கே அங்க இருக்கிற சயின்டிஸ்டுகளுக்கு சிம்பிளா இந்தியால 300 ரூபா 400 ரூபா விலையில எப்படி தான் அதை செய்தோம் என்பது. இந்த புகைப்படம் தான் ஓசோன் லேயருக்கு அவங்க பலூன் அனுப்பும்போது கையில அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்துக் கொண்டு அவங்க அனுப்பிய பொழுது எடுத்த புகைப்படம். அதுக்குள்ள அடுத்த அண்ணாமணி வந்து விட்டார். அந்த புகைப்படத்தை நாங்கள் 1976 அவங்க வந்து இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டெபுட்டி டைரக்டராக ஆக்கப்படுகிறார். 133 சயின்ஸ் பேப்பர்ஸோட பூனேல 76 அவங்க ரிட்டையர் ஆனாங்க. ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவரை அழைக்கிறது, RRI என்று அழைக்கிறார்.
இந்த RRI பெங்களூர் அவரை ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக வைத்துக் கொள்கிறது. அங்க RRI பெங்களூர்ல அவங்க 2 வேலைகள் செய்தார்கள். ஒண்ணு, காற்றாலையை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு இடத்துல வெற்றி கண்டார். அதோட 2வது முக்கியமான ஒரு விஷயம், சோலார் ரேடியேஷன் ஓவர் இந்தியா என்கிற அவருடைய மேக்னம் ஓப்பஸ் புத்தகம். 2ம் 1980 சாதனை. இன்டர்நேஷனல் சோலார் எனர்ஜி சொசைட்டில வைஸ் பிரசிடென்டாக 82 அவர் தேர்வு செய்யப்படுகிறார். அப்ப 81 போய் அவர் இந்திரா காந்தியை மீட் பண்றாங்க. இந்திரா காந்தியை மீட் பண்ணும்போது சோலார் எனர்ஜிக்கும் விண்ட் எனர்ஜிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள், நாம் அணு உலைகளை கட்டிக்கொண்டு ஆக வேண்டாம், ஆபத்துகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன என்பது குறித்தும், இந்த சோலார் எனர்ஜிக்கும் விண்ட் எனர்ஜிக்கும் பட்ஜெட்டில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டும் அவர் இந்திரா காந்தியோட பேசுறாங்க. அப்போ செல்லம்மா சாண்டி, இந்த அம்மாவோட சகோதரி அக்கா, இதோட அங்க இருக்கா, செல்லம்மா சாண்டி ஒரு அழகான விஷயத்தை பதிவு செய்கிறார். சாயந்தரம் வர சொல்லி இந்திரா காந்தி டீ அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்கிறார்கள். பெரும்பாலும் அந்த காலகட்டங்கள்ல இந்திரா காந்தி தனியாக தான் இருந்தார். டீ கொடுக்குறாங்க, புக்ஸை பத்தி பேசுறாங்க. யூ கேன் பி மை புக் எக்ஸ்சேஞ்சர் என்று இந்திரா காந்தி சொல்றாரு. நீங்க படிச்சதுலாம் வாங்க, நான் படிச்சு நான் கொடுக்குறேன், இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் இந்த பேர்டு வாட்சிங் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு, அது குறித்து மணிக்கணக்கில் உரையாடுகிறார்கள். சரி, நான் போயிட்டு வரேன்னு இவங்க கிளம்புறாங்க. திடீர்னு இந்திரா காந்தி கேட்டாராம், ஒய் அண்ணாமணி, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்று கேட்டார். ஒரு நிமிடம் அப்படி ஷாக் ஆகிட்டு திரும்பி சிரித்துக் கொண்டே அண்ணாமணி சொன்னாராம், அதை செல்லம்மா அழகாக பதிவு செய்திருக்கிறார். சாரி, ஐ forgotten to get married, too busy என்று மிக சர்வ சாதாரணமாக அந்த இடத்திலே அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அப்படி பதில் சொல்லிவிட்டு அடுத்த ஆண்டு இன்டர்நேஷனல் ஓசோன் அசோசியேஷனுடைய பிரசிடென்டாக இருக்கிறார். 3 விஷயங்களை இந்தியாவில் அறிமுகம் செய்வதற்கு என்ன செய்வது என்று முடிவு செய்த பொழுது, ஒரு வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே தயாரிக்கவும், சோலார் பேனல் தயாரிக்கவும், விண்டு ஜெனரேட்டர்ஸ் தயாரிப்பதற்குமான ஒரு கம்பெனியை, ஒரு ஒர்க் ஷாப்பை பெங்களூர்ல அவருடைய அவுட்சிப்ஸ்ல உருவாக்குகிறார். ஏனென்றால் மற்ற கம்பெனிலாம் ரொம்ப காஸ்ட்லியா விற்கிறாங்க, நாம சீப்பா கொண்டு போக வேண்டும் என்று அந்த ஒர்க் ஷாப்லேயே தன்னையும் ஒரு ஒர்க்கராக இணைத்துக் கொண்டு கடுமையாக உழைக்கிறார். அவர் வாங்காத விருதுகள் என்று பார்த்தால் நோபல் வாங்கவில்லை. அவருக்கு இந்தியாவிலிருந்து பத்மபூஷணம், பத்ம விபூஷணம் எதுவும் வழங்கப்படவில்லை. இந்தியாவிலிருந்து அவர் வழங்கப்பட்டதெல்லாம் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து KR ராமநாதன் மேடம் பெற்றார். மற்றபடி அவர் பெற்றதெல்லாம் அயல் நாட்டினுடைய பெயர்கள். ஒன்று, ஃபெலோ ஆஃப் இந்தியன் மெட்ராலஜிக்கல் சொசைட்டி, ஃபெலோ ஆஃப் அமெரிக்கன் ஜியாகிரபிக்கல் யூனியன், ஃபெலோ ஆஃப் ராயல் மெட்ராலஜிக்கல் சொசைட்டி லண்டன். அங்க எடுத்த சுவிட்சர்லாந்தில் எடுத்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்டர்நேஷனல் ரேடியோசோன் ப்ரோக்ராம், அங்க போய் தான் ஓசோன் லேயர் பற்றி அவர் பேசிய முறை. அதுல வெள்ளை புடவை கட்டி கொண்டு கதர் ஆடையிலே இருப்பவர் தான் நம்முடைய அண்ணாமலை. என்ன அற்புதமான ஒரு துறை, என்ன சிறப்பான ஒரு இடம். அதுல இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ்ல கவுன்சிலிங் மெம்பராக இருந்தார். பத்திரிகா என்று அழைக்கப்படுகிற இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் பத்திரிகைக்கு 6 வருடங்கள் அவர் எதிர்ப்பாக இருந்தார். சோலார் எனர்ஜி சொசைட்டி என்று லண்டனில் இருக்கிறது, அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி பல்வேறு விஷயங்களோடு தொடர்பு கொண்ட அண்ணாமலை அவர்களுக்கு 1994 ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கிறது. அதன் பிறகு தன்னுடைய சகோதரியோடவே தங்கி வாசிப்பை தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதை நீங்கள் பார்க்கலாம். மிக அழகாக அவரை பற்றி நேஷனல் சயின்ஸ் டேல நம்முடைய நாடு வெளியிட்ட ஒரு முக்கியமான ஒரு தரவு. 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16 அன்று அவர் இறந்து போன பொழுது இந்தியாவின் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இது 2ஐயும் சேர்த்து கிட்டத்தட்ட நாம் 8000 மெகாவாட் மின்சாரம் ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொண்டிருந்தோம். அது அணு உலைகளிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தை விட அதிகம் என்பதை பதிவு செய்து அவருடைய வாழ்க்கை குறித்து இத்தனை நேரம் பேசுவதற்கு